யாரையும் காணும். கேப் வேற புக் பண்ண, இன்னும் கேப் வரல. எப்படா கேப் வரும்? இவன் என்ன இங்க தனியா இருக்கா? என்னாச்சுங்க நீ தனியா இருக்க? வேண்டுதல். அது கேட்கல. ஓ, இவன் வேற வீடுவாங்க. கேப் புக் பண்ண, இந்த கேப் காணும் சார். ஓ சரி, இந்த இடம் ரொம்ப சேஃப் இல்லை, உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்? இங்க நிறைய பொறுக்கிங்க சுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தனியா இருக்கிற பொண்ணுங்கள ஏதோ பண்றாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரொம்ப திமிரு பிடிச்சவ. பேச்சுக்கு சொன்ன போயிட்டானே, பயமா இருக்கு. ஐயோ, சீக்கிரம் வாங்கடா கேப் காரனுங்களா. அங்க பாரு மச்சான், எவ்வளவு அழகா இருக்கானே. இப்பதானடா ஒன்ன முடிச்சோம், இன்னொன்னு பக்கத்துல மழையதான். போ, விட்டுட்டு வேற போயிட்டானா. ஐயோ, இவனுங்க பார்த்தா வேற எவ்வளவு மாறி இருக்கானுங்களே, பயமா இருக்கு. யாரு நீங்க? ஏன் இவ்வளவு கிட்ட வந்திருக்கீங்க? அதுவா, உன்கிட்ட இருந்து ஒன்று வாங்கிட்டு போலாம் தான் வந்தோம். என்னை அடிக்கிறது கூட ஆசையாக தடவுற மாதிரி இருக்கு. மச்சான் வா மச்சான், போலாம், டைம் ஆகுது, வாடி. ஏய் அவளை விடுங்கடா. முடியாது. ஓடுடா நாய. ஆடா எந்தடி மாடி ஏன் மூக்கே செப்பி போய் தான் கிடக்குது. இதெல்லாம் வந்துட போறேன். என் இந்த புட்டி தான் வீட்டு போட மாட்டேன். ஓடுடா. என்ன புதுசா நீ அவளோட போற? ஸ்டூடெண்டா? அது கண்ட்ரோல் ஏன் உனக்கு இப்படி ஆகுது? எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? என்னடா இப்படி என்கிட்ட கேவலமா வெக்கமா இல்லையா? நான் கூட நம்மளுக்குள்ள என்னதான் சண்டையா இருந்தாலும் நீ கட்டுப்பாட்டோட தான் இருப்ப. இந்த மாதிரி கேவலமா பண்ண மாட்டேன்னு நினைச்சு. பட் ஆனா இப்படியெல்லாம் நடந்துப்பல. அதுக்கு நான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்தேன்னு இப்பதான் தெரியுது. நீ எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண இப்பதான் தெரியுது. என் மூஞ்சிலே முழிக்காத. அது தெரியாம பற்றதையும் பண்ணிட்டு தெரியாம.
போ. ஆ சரிம்மா. ஆ, டி டி கையில் என்னடா காயம்? ஆமா நீ வீட்டுக்குள்ள வந்து அம்மா என்னங்க உங்ககிட்ட தான் சொன்னேன் உன் ஃப்ரெண்டுன்னு. உங்க வீட்டுல தேட போறாங்க. என் வீட்டில் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு. உனக்கு எப்படி அடிபடிச்சு முதல் சொல்லு. எங்க கையில கத்தி வச்சிருந்தாருங்க. ஒருத்தன் கத்தியிலே கையை கிழிச்சிட்டாங்க. அதான் நான் சீக்கிரமா கம்பிட்டு அடிச்சுட்டு. நீ மன்னிச்சிடுடா, நீ சொல்கிறத கேட்காம நாங்கள் நின்றதுனால தானே எல்லாமே என் தப்பு. சாரிடா. இல்ல பரவாயில்ல, நீ முதல் கிளம்பு. அந்த தப்புக்கு நானே மருந்து போடுறேன். இல்ல பரவாயில்ல. கொஞ்ச நேரம் கம்மி நானே போடுறேன். ஆ, நிக்கிதா இரு, நான் கொஞ்சம் லைட்டாகவே பண்ணுறேன். இந்த மாதிரி ரிஸ்க்கம் எடுக்காதடா. சரி. என்கிட்ட எப்படி பழகுறான் எனக்கு புரியல. அவனுக்கு இருக்க என்ன பந்தம் இருக்குல்ல. பொண்ணு தண்ணி பொண்ணு தலைக்கறிக்கு ஓடிடுடா. அம்மா காலு கால ரத்தம். நீ பேசாத. எவ்வளவு சீப்பான வேலையை பண்ணிருக்க. இதுல இந்த ரத்தம் என்ன? நான் போறேன். நீ என் மேல கோவத்தில் இருக்குன்னு புரியுது. பட் அதுக்குன்னு இப்படி நடக்க முடியாது. நான் ஹெல்ப் பண்றேன். இது எனக்கு தேவையில்லை. எனக்கு இது உன் ஹெல்ப்லாம் தேவையே இல்லை. நான் ஒரு புருஷ போறது பையன் கட்ட பொண்டாட்டியை தவிர்த்து வேற எவளுக்கு முத்தமே கொடுக்க கூடாது. பட் ஆனால் நான் உனக்கு பொண்டாட்டி இல்லை. பட் ஆனால் நீ எனக்கு முத்தம் கொடுத்துருக்க. அது என்னால என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு நீ கொஞ்சம் ரொம்ப அழகாக அதான். என்ன என்ன சொல்ல போறேன்? அழகா வேணும். உன் தங்கச்சி நீங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. எவனாச்சும் பண்ணுவான். அப்ப நீ எதாவது சொல்லுவியா? இவனை பொறுக்கிதான் நீனு பேசுறல அப்படின்னா நான் ஆஃபீஸ் ரூம்லேயே உன்னை ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்டி. ஆனால் எதுவும் பண்ணாதுன்னா நான் உன் கண்ட்ரோல் இழந்துட்டேன்னு அர்த்தம். பேசாத. எனக்கு உன்னை பார்த்தாலே அருவருப்பா வருது. என்ன வேணா பேசிக்கோ. ஆனால் இப்போ நீ இருக்கிற கண்டிஷனுக்கு நான் உனக்கு தூக்கிட்டு தான் போகிறேன். என்னை விடுடா. என்னை விடு. இப்ப நீ என்ன பண்ண போற? நீ கம்முனு வா. நீ அடிபட்டிருக்க. நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகிறேன். எனக்கு உதவி பண்ண நீ யாருடா? நீ விடுடா. நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்க. நீ விட்டு நான் என்ன வேணாலும் பண்றேன். ஆனா நீ இப்ப விட்டு நீ எது பிளான் பண்ணிருக்க? கம்முனு வான்னு. அம்மா காப்பாத்துக்க யாராச்சும் ஹெல்ப்.
மாதிரி கூப்பிடாத, பல்ல உடச்சிருவேன். ஏண்டா ரோட்டில் வர பொண்ணுங்களெல்லாம் வந்து இடிப்பியா? அது மட்டும் இல்லாமல் ஹராஸ் மேலே பண்ணுற பாரு. நீ எத்தனை பொண்ணுங்க வேணாலும் இடிச்சிருக்கலாம், எத்தனை பொண்ணுங்க தப்பாக தொட்டிருக்கலாம். பட் ஆனால் நீ என்னை தொட முடியாது. தொடணும்னு நினச்ச கையை உடச்சி எடுத்துருவேன். அதுக்கு மட்டும் இல்லை, என் அக்காவையும் நேற்று பைக்கில் காலையே அடிச்சுட்டு கண்டுக்காம போனேன். அது ஏண்டா? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு, நீ என்னைய பேசுறியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயில வேற ஏதாச்சும் வந்துட போகுது. ஒரு பொண்ணு நான் பேசுறேன்னு. நீ பிறந்தையே அதுக்கு காரணம் உன் அம்மா. அது மட்டும் இல்லை, நீ கல்யாணம் பண்ண போறியே ஒரு பொண்ணு, அவள்கிட்ட நீ சந்தோஷத்தை வாங்குறதும் ஒரு பொண்ணு கிட்ட தான். அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி, அவளும் ஒரு பொண்ணு தானே. அவள் என்ன பையனா உன் தங்கச்சி? எல்லா பொண்ணுங்களும் ஒன்று தான்டா. மட்டும் ஒரு பொண்ணுலாம் நீங்களும் பிறக்கவே முடியாது. என்கிட்ட வந்து இங்கே கிளாஸ் இருக்காத. அப்பயும் திமிரு அடங்கல. ஏண்டா நீ என்ன கூப்பிடுங்க போறிய அந்த மாதிரி எல்லாரையும் ஹராஸ் பண்ணிட்டு? இங்க பாரு, நீ எங்கள் அக்காவை இது கால் ஏற்றுனதுல உங்கள் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ நான் கோர்ட்டில் கேஸை போட்டேன். உனக்கு 4 வருஷம் நீ வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அழைய வேண்டியது இருக்கும். நான் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு ஒரு 50,000 ஆக மொத்தம் நான் ஒரு 1 லட்சம் கேட்பேன். அதை கொடுக்கறதுக்கு நீ கடன் வாங்கணும். கடனாளி ஆகி நோயாளி ஆகி செத்துருவேன். உன் நல்லதுக்கு சொல்கிறேன். கேஸ் போடவா? போடாதம்மா. அதுக்கப்புறம் என் குடும்பமே ஏதாச்சும் ஆயிருமா? பம்புற அப்படின்னா உன் வீட்டில் நான் வளர்க்குற நாய் பெட்டு மாதிரி கூப்பிட்டேன். வாடி போடின்னு இப்படி நான் அம்மா இம்மன்றேன். இந்த மரியாதை எல்லா பொண்ணுங்ககிட்டையும் இருக்கணும். இங்கே இதுக்கு மேலே நீ நின்ற, நீ கடனாளி ஆகிறத எவனாலும் திறக்க முடியாது. ஓடா தலை தைக்க. பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேச வந்துட்டானுங்க.